दूसरों का दूसरों का श्रृंगार हम कैसे बिगाड़ते हैं जब हम झरमुई जगमुई की पर चिंतन की बातें करते हैं। எப் எப்பொழுது நாம வீணான விஷயங்களை பேசுறோமோ பரச்சிந்தன் பண்றோமோ அப்ப நம்ம மற்றவர்களுடைய, அதாவது நம்மளுடைய அலங்காரத்தையும் சேர்த்து கெடுத்துக்கிறோம். जैसे हम ब्यूटी पार्लर में जाते हैं तो जब वो डेकोरेशन करते हैं उसमें बिल्कुल भी वो क्या कहते हैं, आपको उसके ऊपर फेथ होना चाहिए कि जो आपका श्रृंगार कर रहा है। ம்ஹும். இப்ப நீங்க பியூட்டி பார்லர் போனா கூட நீங்க எப்படி அவங்கள நம்பி உங்க முகத்தை கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க உங்களை அலங்கரிக்க போறாங்க அப்படின்னு. எஸ் इसी சிஸ்டர். तरह संगम युग पर बाबा हमारा श्रृंगार कर रहा है। हमारे मन में कोई भी प्रश्न नहीं उठना चाहिए। அதே போலதான் இந்த சங்கம யுகத்துல பாபா நம்மள அலங்கரித்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்துல எந்த விதமான கேள்வியும் எழக்கூடாது. दूसरा बात बाबा ने आज बहुत अच्छी बोली कि बाबा जादूगर है। இன்னொரு பாயிண்ட் பாபா ரொம்ப அழகா சொன்னாங்க. பாபா ஒரு மாயாஜால வித்தை செய்பவர் அப்படின்னு, जादू மந்திரவாதி அப்படின்னு. மந்திரவாதி. जादूगर कोई ऐसे नहीं है कि बाबा हाथ से मनी निकाल देगा, किसी को कबूतर को इंसान बना देगा। ऐसी जादूगरी नहीं है। அது என்ன அப்படிப்பட்ட மாயாஜால வித்தையா? ஒரு புறாவை மனுஷனா ஆக்குறது, இல்ல கையில எதையாவது கொண்டுட்டு வர்றது, அந்த மாதிரி மாயாஜால வித்தை கிடையாது. जादूगरी क्या है कि जो मनुष्यों को वो परिवर्तन करता है, हम सभी को उसने परिवर्तन कर दिया। மாயாஜாலம்னா இங்க என்ன? மனிதர்களை அவர் பரிவர்த்தனை செய்கிறார், நம்மள நாராயணன் ஆக்குறார். हमको भी, आपको एक इसके बारे में कहा जाता है कि भगवान क्या करता है, वो कौन है, वो कहाँ रहता है। ये लोगों के अक्सर करके तीन प्रश्न होते हैं। ஜென்ரலா நமக்கு மூணு விதமான கேள்விகள் வருது. என்ன? பகவான் யாரு? எங்க இருக்கிறாரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. एक बार एक राजा था, उसके ம். यही तीन प्रश्न थे। परमात्मा कौन है, वो कहाँ रहता है, और क्या करता है। ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு கூட இந்த மூணு கேள்விதான் அவர் மனசுல எழுந்ததாம்மா. பரமாத்மா யாரு? அவர் எங்க இருக்கிறாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? वो बड़े बड़े गुरुओं के पास, साधुओं के पास उसने ये प्रश्न पूछे, परंतु किसी भी गुरु से वो सेटिस्फाई नहीं हो पाया। ம். அவர் நிறைய குருக்கள், சாது சந்நியாசிகள் எல்லார்கிட்டயும் இந்த கேள்வியை கேட்டு பார்த்தாரு. ஆனா யாரோட பதிலும் அவரை திருப்திப்படுத்தல. एक दिन उसके किंगडम में एक बहुत ही वाइज पर्सन आया, तो उसको पूछा कि आप ये प्रश्नों का उत्तर दे सकते हो। तो उसने बोला, हाँ, ये तो बहुत आसान है। ஒரு முறை ஒரு ரொம்ப அறிவான ஒரு மனிதர் அவருடைய அரண்மனைக்கு வந்தாங்க. அவர்கிட்ட ராஜா இந்த கேள்வி கேட்டுட்டு இந்த கேள்விக்கான பதில் சொல்ல முடியுமான்னு கேட்கும் பொழுது, ஓ இது ரொம்ப ஈஸியான கேள்விதான், நான் சொல்றேன் அப்படின்னாராம். उसने राजा को बोला, मैं ऐसे जवाब नहीं दूंगा, पहले मुझे कम से कम अपने जो किंगडम है उसमें एक रहने के लिए जगह दो। मेरे को एक महीना चाहिए, फिर आपको जवाब दूंगा। அப்புறம் அவர் சொன்னாரா, நான் அப்படியெல்லாம் பதில் சொல்லிட மாட்டேன். உங்களுடைய ராஜ்யத்துல நான் வாழ்வதற்கான ஒரு இடம் கொடுங்க. அங்க ஒரு ஒரு மாசம் தங்குவேன். அதுக்கப்புறம் தான் உங்க கேள்விக்கான பதில சொல்லுவேன் அப்படின்னாராம். राजा ने बोला, ये तो कोई बड़ी बात नहीं, मैं आपका इंतजाम कर देता हूँ। ஆ, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, இதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரா ராஜா. उसके लिए इंतजाम कर दिया गया, और रोज अच्छे अच्छे उसको कपड़े भी, जो भी उसकी नीड्स थी वो उसकी पूरी की गई। இதற்கான ஏற்பாடும் நடந்தது. அவருக்கு தேவையான உடை, என்னென்ன அவருக்கு தேவையோ எல்லா ஏற்பாடும் பண்ணப்பட்டது. जब एक दिन रह गया कि दूसरे दिन उसने ये तीन प्रश्नों का उत्तर देना था, वो एक किसान के पास गया, वो जो वाइस मैन था। சாரி சிஸ்டர், ஒன் மோர் டைம். जब एक दिन रह गया, ம்.
मंथ में उसने जवाब हम्म दिया था हम्म वाइस हम्म पर्सन ने। तो हम्म वो वाइस पर्सन एक किसान के पास जो खेती करता था उसके हम्म पास पहुंचा। ம். அதாவது நீ இந்த கேள்விக்கான பதில் சொல்வதற்கு ஒரு நாள் தான் இருக்குங்கிறப்ப இந்த அறிவாளி மனிதர் வயல்ல விவசாயம் செஞ்சுட்டு இருந்த ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்டாரு. போனாரு, अங்க போனாரு. ம். எஸ் उसने சிஸ்டர். कहा, उसने किसान को कहा कि मैं आपको एक रिक्वेस्ट करता हूँ, एक दिन के लिए तो मेरा मेरे कपड़े पहन ले और मैं किसान बनता हूँ, तो मेरी तरह एग्जैक्टली तो मेरी तरह बन जा। तूने सन्यासी होना नहीं है, सिर्फ टेम्पररी एक दिन के लिए बनना है। அப்புறம் அந்த அறிவாளி மனிதர் இந்த உழவர்கிட்ட கேட்டாராமா, விவசாயி கிட்ட, ஒரே ஒரு நாளைக்காக நான் உங்களை போல உங்க உங்க மாதிரி ஆடையெல்லாம் அணிஞ்சு நான் விவசாயி ஆயிடுறேன். ஏன் மாதிரி நீங்க ஆடை அணிஞ்சுக்கோங்க. ஆனா இது வெறும் டெம்பரரி தான், ஒரே ஒரு நாளைக்காக மட்டும்தான் அப்படின்னு கேட்டாராம். पहले तो किसान बहुत हेजिटेट कर रहा था कि मुझे सन्यासी नहीं बनना, मेरी फैमिली है, मुझे परिवार में रहना है, मुझे नहीं सन्यासी बनना। ம். அப்புறம் விவசாயி சொன்னாராம், ஐயோ எனக்கு கொஞ்சம் அவரு தயங்குறாரு. என்னடா சன்னியாசி உடைய போய் போட சொல்றாரு, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னாராம். तो वो किसान मान गया कि अच्छा कोई बात नहीं, मैं एक दिन के लिए ऐसे बन जाऊंगा। तो उसने वाइस मैन उसको बोला, राजा तीन आपसे प्रश्न पूछेगा, उस समय आपने ये कहना, ये प्रश्नों का उत्तर तो ये मेरा सिंपल किसान भी दे सकता है। ம். அப்புறம் எப்படியோ விவசாயியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்காகத்தானே அப்படின்னு சரி பண்ணிட்டாராம். இப்ப இந்த அறிவாளி மனிதர் இருக்கார் இல்லையா, அரசர்கிட்ட சொல்லியிருக்காராம், நீங்க 3 கேள்வி கேளுங்க, ஆனா நீங்க ஒரு விஷயத்த சேர்த்து சொல்லணும். இது என்ன இந்த ஒரு கேள்விக்கான பதில், ஒரு சாதாரண விவசாயி கூட இத பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னாராம். तो जिस दिन राजा ने प्रश्न पूछने थे, पहली बात तो राजा ने वो पूछा था कि भगवान कितने हैं, कौन है। அதுக்கப்புறம் हम्म, कौन है कहाँ है क्या हम्म, कर रहा है, क्या ஸோ कर। ஸோ எந்த நாள் வந்ததோ அந்த நாள்ல இப்போ சொல்லி வச்ச மாதிரி ராஜா கேக்குறாராம், இப்போ பரமாத்மா யாரு அப்படின்னு கேட்டாராம். तो उसने वाइस मैन जो एक्चुअली रियली था वो किसान बना हुआ था। तो उसने दूसरे ने क्या बोला, ये मेरा किसान बताएगा। तो उस किसान ने राजा को क्या कहा कि पहले आप थोड़ी अशरफियां लेके आओ, ऐसे ही मैं नहीं बताऊंगा कि भगवान एक है या अनेक है। आप अशरफियां लेके आओ, ஷ்ரஃப் ज्यूस, மீன்ஸ் ज्यूस डायमंड्स। டைமண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே இந்த கேள்விக்கான பதில் கிசான், அதாவது இந்த விவசாயி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஸ் மேன் சொன்னாராம். அப்புறம் இந்த கிசான் இருக்கார் இல்லையா, அந்த விவசாயி சொன்னாராம், நீங்க அப்படியெல்லாம் கேட்டக்கூடாது. சிஸ்டர், வாட் யூ செட், தி ஜுவல்ஸ். डायमंड्स। ஓகே, வாட் வாஸ் தட்? ही आस्क्ड द किंग, उसने क्या ம் बोला कि ओके, ம் आप इसकी गिनती करो, ये ம் कितने डायमंड्स हैं। ம். तो ஸோ राजा गिनती करने लगा। so the question was like how many gods are there, और right? या हाउ मेनी गॉड्स, इज गॉड காட்ஸ் वन, एक है ஆஹ் अनेक। அநேக. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கடவுள் எத்தனை அதுதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ விவசாயி பதில் கேட்குறாரு, உங்ககிட்ட இருக்கிற வைரத்தை எல்லாம் கொஞ்சம் எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அதை எண்ணுங்க அப்படின்னாராம். அப்ப ராஜா எண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. எஸ் சிஸ்டர். वंदन स्तंदा, उसने किंग ने काउंट करना शुरू किया, एक, दो। तो वो किसान उसको कहता, ये दो नहीं है, एक ही है। ம் ये तो तू ம் कह रहा है दो है, परंतु है तो एक ना। ம். ஸோ அப்போ விவசாயி சொன்னாராம், இவர் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, என்ன, ஒன்று ரெண்டு அப்படிங்கிறப்ப, அப்ப விவசாயி சொல்றாராம், இது ஒன்று ரெண்டு அப்படி கிடையாது, இது எல்லாமே ஒன்று, இது என்னவோ வைரம் தானே அப்படின்னாராம். उसको फिर किसान कहता है कि गिनती करो।
फिर वो कहे 1 2 3, फिर वो किसान कहना नहीं, ये जो हीरा है, हीरा एक ही है, आप उसको डिफरेंट डिफरेंट नाम दे रहे हो। திரும்பவும் வந்து என்ன சொல்றாரா, இவர் 1 2 3ன்னு எண்ணும் பொழுது அதுக்கப்புறம் விவசாயி சொன்னாரா, நீங்க 1 2 3ன்னு எண்ணுறீங்க, ஆனா வைரம் என்னமோ ஒண்ணுதான். அதுக்கு நீங்க சும்மா 2 3ன்னு பேரு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான் அப்படின்னாராம். राजा ने बोला, मैं समझ गया हूँ, सच में परमात्मा एक ही है, परंतु हमने उसको डिफरेंट डिफरेंट नाम, उसके डिफरेंट रूप में उसकी गिनती कर दी। राजा समझ गया पहले प्रश्न का ம், कि परमात्मा एक है, वो ம், डायमंड की तरह चमकता हुए कि हीरे के समान है। ம். சோ இப்ப இது சொன்ன உடனே ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சாம். ஆமா, இப்போ எப்படி வந்து வைரம் ஒண்ணு இருக்குதோ, வைரம் எப்படி ஜொலிக்கிறதோ அது போல பரமாத்மா ஒருத்தர் தான். நாம நாம தான் பல பெயர்கள்ல அவரை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. दूसरा प्रश्न था कि वो कहाँ रहता है। ரெண்டாவது கேள்வி என்னவா இருந்தது, அவர் எங்க வசிக்கிறார் அப்படின்னு. उसने बोला, एक दूध का कटोरा लेके आओ जिसमें ம், शुगर भी हो, मेरे को वो पीना है। ऐसे ही थोड़ा मैं आपके सारे प्रश्नों का उत्तर दूंगा, मैं सारा दिन खेती में थक चुका हूँ, मुझे दूध का कटोरा दो एक। ம். ரெண்டாவது கேள்வி கேட்கும் பொழுது இந்த விவசாயி சொன்னானா, நான் முழு நாளும் ஹம், வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கிறேன். நீ கேள்வி கேட்டா உடனே எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியுமா? ஒரு கிண்ணத்துல ஒரு கொஞ்சம் பாலும் அதுல சர்க்கரையும் போட்டு கொண்டு வா அப்படின்னாராம். वो दूध का कटोरा लेके आए तो किसान ने उसके अंदर उंगली घुमाई, किसमें मीठा कहाँ है। அப்புறம் என்ன பண்ணாராமா, இந்த கையில வந்து விரலால வந்து அந்த கிண்ணத்துல இருக்கிற பாலை வந்து கிண்டி விட்டாராம். அதாவது அப்படி தேடி பார்க்கறாரு, கைய விரலா விட்டு தேடி பார்க்கறாரு. இதுல இனிப்பு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாராம். तो वो कहते मीठा हमने डाला है। वो कहते दिखाओ मीठा कहाँ है इस दूध के अंदर। वो पी ம், नहीं रहा था, सिर्फ ம், उनके प्रश्न का उत्तर था कि आपको अनुभव करना है। तो राजा ने उसको बोला, आप दूध पी कर देखो, इसके अंदर मीठा है। ம். அப்புறம் சொன்னாரா, இதுல இனிப்பு எங்க இருக்குன்னு விவசாயி கேட்ட உடனே ராஜா சொன்னாரா, உள்ள போட்டிருக்கிறேன், இதுலதான் இருக்கு அப்படின்னாராம். அது இப்படி தெரியும் எனக்கு, எனக்கு ஒண்ணும் தட்டுப்படலையே அப்படிங்கும் பொழுது ராஜா சொன்னாரா, இதை நீங்க குடிச்சு பாருங்க, குடிச்சு பார்த்து சுவைச்சு பார்த்தாதான் தெரியும் அதுல இனிப்பு இருக்கா அப்படின்னு. அப்ப அந்த விவசாயி சொன்னானா, அது போலதான் இறைவனை நீங்க அனுபவிச்சு உணர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னாராம். तो राजा ने बोला, मैं समझ गया हूँ, जैसे शुगर दिखाई नहीं देती तो हमको पी करके टेस्ट करना है, इसी तरह परमात्मा को भी हमने अनुभव करना है। राजा खुश हो गए ये 2 प्रश्नों से। அப்புறம் ராஜாவுக்கு இவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சிருச்சாம். எப்படி வந்து அந்த இனிப்பானது சுகர் ஆனது அதுல கரைஞ்ச உடனே பார்க்க முடியாது, அதை இனிப்பு உணரணும்னா அதை சுவைச்சு பார்த்து தான் உணர முடியும். அது போல பரமாத்மாவையும் நம்ம அனுபவம் செஞ்சுதான் உணரணும் அப்படின்னு ரெண்டாவது கேள்விக்கும் சரியான விடை கிடைச்சிருக்குன்னு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சாம். तीसरा प्रश्न था कि भगवान करता क्या है। மூணாவது கேள்வி என்னவா இருந்தது, இந்த கடவுள் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. तो किसान ने बोला, देखो आप मेरे से प्रश्न पूछते जाते हो, ऐसे में थोड़ा प्रश्न होगा। आप सिंहासन पर बैठे हो और हम नीचे बैठे हैं, पहले आपको हमको अच्छा सिंहासन, अच्छी गद्दी, अच्छी चेयर देनी पड़ेगी, तब हम आपके तीसरे प्रश्न का उत्तर देंगे। மூணாவது கேள்வி கேட்ட உடனே இந்த விவசாயி என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன நீங்க பெரிய சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிறீங்க, நான் சும்மா கீழே உட்காந்துருக்கிறேன். மூணாவது கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நல்ல ஒரு சிம்மாசனம் இல்ல நல்ல ஒரு இருக்கை சேரெல்லாம் கொடுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னாராம். राजा ने बोला, नो प्रॉब्लम, आप मेरे सिंहासन पर बैठ जाओ, मेरे को जवाब चाहिए, आप मेरे सिंहासन पर बैठ जाओ, मैं नीचे बैठता हूँ। ம். அப்புறம் ராஜா வந்து சொல்லிட்டாராம், ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க என்னோட சிம்மாசனத்துல உட்காருங்க, எனக்கு இந்த மூணாவது கேள்விக்கான பதில் வேணும், நான் கீழே உட்காந்துக்கிறேன், நீங்க மேல உட்காந்து பதில் சொல்லுங்க அப்படின்னாராம். वो जो गरीब किसान था वो सिंहासन पर बैठ गया, राजा नीचे बैठ गया।
तो उसने जवाब दिया, परमात्मा यही करता है, जो राजा है उसको गरीब बना देता, जो गरीब को राजा बनाता है। मैं आपके सिंहासन पर बैठ गया हूं और तू नीचे बैठ गया। यही परमात्मा काम करता है। அப்புறம் சொன்னாராமா, இந்த பாருங்க, இதே வேலையைத்தான் பரமாத்மாவும் பண்றாரு. அவரு ராஜாவை ஏழையாக்குறாரு, ஏழைய ராஜா ஆக்குறாரு. இப்ப பாருங்க, நான் ஏழையா இருந்தேன், இப்ப இந்த சிம்மாசனத்துல உட்காந்து நான் வந்து ராஜா ஆயிட்டேன். நீங்க வந்து கீழே உட்காந்து ஏழை ஆயிட்டீங்க. இதே வேலையைத்தான் பரமாத்மா செய்றாரு அப்படின்னு மூணாவது கேள்விக்கும் பதில் சொன்னாராம். समझ गया ना कि जैसे बाबा हमको कहता है कि हमको मनुष्यों को देवता बनाता है। जो गरीब है वो कल अमीर हो जाएंगे, जो अमीर है वो गरीब हो जाएंगे। ये परमात्मा तीन काम करता है। இப்ப நாம ஏழைகளா இருக்கிறோம். இப்போ அவரை நம்ம ஏழையா இருக்கிற நம்மள அவர் வந்து செல்வந்தரா ஆக்குறாரு. இந்த வேலையைத்தான் பரமாத்மா செய்றாரு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். जब आज बाबा की मुरली पढ़ रही थी तो मुझे ये बहुत अच्छा लगा कि बाबा जादूगर है। जादूगरी वो नहीं करता, वो परमात्मा गरीबों को अमीर बना देता, अमीरों को गरीब। क्योंकि जो अमीर हैं वो अपना तन मन धन से सेवा नहीं करते। हम बाबा के बच्चे अपने ही तन मन धन से सेवा करते हैं। அப்புறம் இன்னைக்கு நான் முரளி படிச்சிட்டு இருந்தேன். இந்த முரளி படிக்கும் பொழுது ரொம்ப குஷி ஏற்பட்டது. பாபா எப்படிப்பட்ட மாயாஜால வித்தை செய்றவரா இருக்கிறாரு அப்படின்னா, ஏழைகளை அவர் செல்வந்தராக்குறாரு. ஏன்னா ஏழைகள் தன்னுடைய உடல் மனம் பொருளினால எந்த சேவையும் செய்யறது கிடையாது. ஆனா நாம நம்மளுடைய உடல் மனம் பொருளால் சேவை செய்யறதுனால நம்மள அவர் செல்வந்தரா ஆக்கிடுறாரு. अभी मैं आपको अपना अनुभव सुनाती हूँ। छोटे होते ही, मेरा नाम करुणे है, मैं 42 ईयर्स से 42 साल से ज्ञान में हूँ। और ओरिजिनली मैं पंजाब से हूँ। நான் இப்போ என்னுடைய அனுபவம் சொல்றேன். 42 வருஷமா நான் பாபா குழந்தையா இருக்கிறேன். என்னோட பெயர் வந்து கருணா. கரீனா. வாட் करुण இஸ் யுவர் நேம்? करुण கருணா. கருணா, கருணா. ஓகே. अशोक। என்னுடைய பெயர் கருணா. நான் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கிறேன். मैं छोटी सी थी, 12-13 साल की, उसी समय ही मेरे को बहुत प्यास थे कि भगवान क्या है, कौन है, कब मिलेगा। எனக்கு 12 13 வயசு இருக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப என் மனதுக்குள்ள ஒரு தாகம் இருந்தது. பகவான் யாரு, எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, இந்த தாகம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. 13 साल की थी तो जो मेरी मम्मी ने गुरु किए थे, मैंने उनसे जाके कहा मुझे भी कोई मंत्र दे दो जिससे मैं भगवान को याद कर सकूं, भगवान को पा सकूं। ஒரு 13 வயசு இருக்கும். அப்போ ஒரு தடவை எங்க அம்மா என்னை ஒரு குரு கிட்ட கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அப்ப அந்த குரு கிட்ட நான் கேட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுங்க, அதன் மூலமாக நான் கடவுளை நினைவு செய்ய முடியணும், அதே மாதிரி எனக்கு கடவுள் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டேன். पहले तो वो मुझे मंत्र नहीं दे रहे थे। यही कहते थे तेरी शादी होगी, फिर मीट खाना पड़ेगा, पता नहीं आज की दुनिया में क्या क्या होता है। मैं आपको मंत्र नहीं दूंगा, जब तू बड़ी होएगी फिर तुम आ जाना, फिर देंगे। மந்தர் மீன்ஸ் வாட் இஸ் தட்? 1 मंत्र, लाइक बाबा से बाबा के वास्ता मंत्र, मन बना भव। மந்த்ரா. மந்த்ரா. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ பாபா கிட்ட அப்புறம் அந்த குரு சொன்னாராம், இப்போ வந்து என்னால மந்திரம்லாம் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் நீ மாமிசம்லாம் சாப்பிட வேண்டி வரும். அதனால நான் இப்ப தர முடியாது. நீ பெரியவளா ஆன பிறகு வா, நான் அதுக்கப்புறம் தரேன் அப்படின்னாராம். सो एट क्या हुआ कि मैंने बोला कोई बात नहीं, मैं उनको वेजिटेरियन बना दूंगी, परंतु आप मुझे मंत्र दे दो। उन्होंने दे दिया मुझे। कहा तो एक ही कृष्णा का नाम लेने के लिए, परंतु मुझे कुछ, मैं घर में आई, घर में आके उसे मंत्र का जाप करने लगी, परंतु मुझे कुछ प्राप्ति नहीं हुई। அப்புறம் அவங்க தீதி சொன்னாங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோனோ அவங்களையும் நான் வெஜிடேரியன் ஆக்கிடுவேன், நீங்க எனக்கு மந்திரம் கொடுங்க அப்படின்னு உடனே கிருஷ்ணாவோட நேம் கொடுத்தாங்களாம்.
சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். வந்துட்டு மந்திரம் மாதிரி ஜெபம் பண்ணாங்களாம். அதனால அவங்களுக்கு எந்த பிராப்தியும் கிடைக்கலையாம். परंतु छोटे होते ही जब परमात्मा को श्री कृष्ण के रूप में याद करती थी, मुझे छोटे होते दिखाई देते थे। परंतु उस समय ये नहीं पता था कि ये विजन है या सपना है। சின்ன வயசுல இருந்தே பரமாத்மாவை கிருஷ்ண ரூபத்துல வந்து நான் தேட ஆரம்பிச்சேன். எனக்கு கிருஷ்ணனுடைய சாட்சாத்காரமும் கிடைச்சது. ஆனா எனக்கு இது தெரியாது, இது வந்து ஒரு விஷன், இது ஒரு சாட்சாத்காரம், இது ரியல் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது ஒரு கனவு, கனவாகவோ இல்ல வந்து ஒரு சாட்சாத்காரமாகவோ ஒரு விஷனாகவோ தான் இருந்தது. எஸ். छोटे होते ही मैं शाम को जो मंत्र दिया था, फर्श को फ्लोर को साफ करके बैठ जाती थी। परंतु मेरी माँ कहती थी, बेटा ऐसे भगवान नहीं मिलते। भगवान को पाने के लिए आपको जंगलों में जाना पड़ता है, पहाड़ों पर जाना पड़ता है। ऐसे भगवान नहीं मिलेंगे। சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன், தரையெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு உட்காந்து இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும்னு உட்காருவேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க, குழந்தை, கடவுள் கிடைக்கணும்னா இப்படியெல்லாம் கிடைக்க மாட்டாரு. நீ காடுகளுக்குள்ள போகணும், அப்புறம் மலை மேலெல்லாம் போகணும், அப்பதான் கிடைப்பாங்க அப்படின்னாராம். एक बार मेरे को लगता मैं 14 साल की थी, 14 ईयर ओल्ड। उस समय मुझे मलेरिया बहुत ज्यादा हो गया। किसी भी डॉक्टर की मेडिसिन काम नहीं कर रही थी। எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அப்போ மலேரியா நோய் வந்தது. ரொம்ப தீவிரமா வந்தது. நிறைய ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. எந்த மெடிசனும் எனக்கு வந்து வேலை செய்யவே இல்லை. मैं अनकॉन्शियस हो गई थी। और बुखार के कारण मेरी माँ मुझे गोद में लेके बैठी थी कि इतना बुखार है, उतर नहीं रहा। उसने सोचा कि ये अभी चली जाएगी। இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, நான் வந்து அன்கான்ஷியஸா ஆயிட்டேன். அம்மா வந்து என்னை வந்து அவங்களுடைய மடியில போட்டுக்கிட்டாங்க. ஆனா காய்ச்சல் இறங்கவே இல்லை. அம்மா நினைச்சாங்க நான் என் குழந்தைய எல்லாம் இழக்க போறேன் அப்படின்னு. मैं अंदर ही अंदर भगवान को याद कर रही थी कि हे श्री कृष्ण भगवान, आप मेरा टेम्परेचर उतार दो, मेरा बुखार उतार दो। நான் உள்ளுக்குள்ளவே வந்து, ஏ கிருஷ்ண பகவானே, என்னுடைய இந்த டெம்பரேச்சரை, வெப்பத்தை, உடல் வெப்பத்தை தணிச்சிருங்க, என்னுடைய காய்ச்சலை குறைச்சிருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன், நினைவு செய்துக்கிட்டே இருந்தேன். उन दिनों में कोई इलेक्ट्रिसिटी नहीं होती थी घर में, कैंडल छोटी सी दीपक जग रहा था। तो मुझे इतनी ब्यूटीफुल श्री कृष्ण के रूप में लाइट दिखाई दी। जैसे उसके कपड़े भी चमक रहे थे, ताज भी चमक रहा था, जैसे हीरे मोती होते हैं। ऐसे उस कमरे में लाइट ही लाइट हो गई। और मैं उठ के उसको जैसे हग करने लगी। ஒரு அந்த காலத்துல எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்காது. அப்போ ஒரு சிறிய விளக்கு தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த விளக்கொளியில ரொம்ப அழகான உருவமுடைய கிருஷ்ண பகவானினுடைய காட்சி கிடைச்சது. அவருடைய உடை, கிரீடம் எல்லாமே ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. வைரம் அப்படி முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாரு. அதை பார்த்த உடனே நான் எழுந்து அவரை வந்து அரவணைச்சுக்கிட்டேன். मेरा शरीर जैसे बुखार उतर गया, ठंडा होने लगा। और माँ सोचती है कि अभी ये जा रही है, बस अभी इसका ठंडा हो गया शरीर। எனக்கு ஆக்சுவலா காய்ச்சல் குறைய ஆரம்பிச்சது. ஆனா அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, நான் சரீரத்தை விட்டுட்டேன், சரீரத்தை விடும் பொழுது உடம்பு சில்லுன்னு ஆயிடும்ல, அது மாதிரி நான் சரீரத்தை விட்டுட்டேன்னு நினைச்சிட்டாங்க. मैं माँ को पूछती, माँ वो कहाँ है? वो कहती कौन? मैंने बोला श्री कृष्णा आए थे। அஹ், நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா அவர் எங்க? அம்மா கேக்குறாங்க, யாரு? அதான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தாலே, அவர் எங்க போனாரு அப்படின்னு கேட்டேன். तो मैं ठीक हो गई। ऐसे पढ़ते पढ़ते मैं 10वीं क्लास में थी। अचानक मुझे ये फीलिंग आई कि मुझे संतोषी माता के व्रत करने चाहिए। ஒரு 15 வயசு இருக்கும், 10வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு நாள் எப்படி எனக்கு எண்ணம் வந்துச்சுன்னா, இந்த சந்தோஷி மாதாவுக்காக நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. उस समय किसी को भी नहीं पता था संतोषी माता कौन है। बाकी सब देवियों को जानते थे, परंतु संतोषी माता का नहीं कुछ भी पता था।
யாருக்கும் அந்த அந்த டயத்துல அந்த சந்தோஷி மாதான்னா யாருன்னே தெரியாது. மற்ற தேவதைகளுக்கெல்லாம் தேவதைகள் அந்த காடஸஸ் பத்தியெல்லாம் தெரியும். ஆனா சந்தோஷி மாதா யாரு எது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது அந்த நேரத்துல. मैंने उसकी बुक पढ़ के मैंने व्रत करने शुरू किए कि मुझे मैट्रिक +2 करके मुझे लंदन जाना है। நான் அந்த சந்தோஷி மாதாவை பற்றிய புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. நான் படிச்சு 12th படிச்சுட்டு எனக்கு மெட்ரிக் முடிச்சுட்டு நான் லண்டன் போகணும் அப்படின்ற எண்ணம் உருவாச்சு. उन दिनों में जब हम पासपोर्ट बनाते थे, उस समय आपको प्रॉपर्टी ये सब कुछ दिखाना पड़ता था, पेपर दिखाने पड़ते थे कि फादर के पास क्या क्या है। அந்த காலத்துல எல்லாம் பாஸ்போர்ட் எடுக்கணும்னாலே அந்த அந்த அப்ளிகேஷன்லயே நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைக்கணும். நமக்கு என்ன சொத்து இருக்குது, என்ன விவரம், தந்தை கிட்ட என்ன இருக்குது, அந்த மாதிரி விவரங்களை எல்லாம் இணைக்கணும் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்லயே. मेरे फादर ने मुझे बोला, मेरे से इतनी भाग दौड़ मैं नहीं करूंगा, मैं बिजनेस करूं या तेरे पासपोर्ट के लिए अप्लाई करूं। मैंने पापा को बोला, कोई बात नहीं, आप मेरी फीस दे देना, बाकी काम मैं कर लूंगी। ம்ஹும். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட இது கேட்ட உடனே அவங்க அப்பா சொன்னாங்களா, நான் என்ன பிசினஸ் வேலையை பார்க்கவா இல்ல உன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வேலையை பார்த்துட்டு இருக்கவா அப்படின்னு உடனே சிஸ்டர் சொன்னாங்களா, இல்ல நீங்க இதுக்கு கட்டுறதுக்கான பணம் மட்டும் கொடுங்க, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்களாம். मैं 6 महीने संतोषी माता के व्रत किए। उस व्रत में आप सबको मालूम होगा कि कोई भी खट्टा खाना नहीं होता। मैं खुद खट्टा खाती भी नहीं थी और घर में भी किसी को खट्टा खाने नहीं देती थी, जिससे मेरा व्रत होता था। அதாவது 6 மாசம் நான் இந்த சந்தோஷி மாதா மேல விரதம் இருந்தேன். சந்தோஷி மாதா விரதத்துல முக்கியமான விஷயம் கட்டா மீன்ஸ் த சார்னஸ், ரைட்? और यार, ஸோ அதாவது புளிப்பான பொருள்கள் சாப்பிடக்கூடாது. நான் மட்டும் சாப்பிடாம இருக்கிறத விட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்திலேயே யாரையுமே இந்த புளிப்பான பண்டங்களை சாப்பிட விடல. बहुत ही स्ट्रिक्ट थे। मुझे ये लगता था कि अगर भगवान को याद करने हैं, मुझे अच्छी तरह ही उसके नियमों को फॉलो करने हैं। எனக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஆழமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா, இப்ப பகவானை நினைவு செய்யணும்னா என்ன நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நியமங்களை ரொம்ப உறுதியா பின்பற்றணும் அப்படின்னு. तो मैंने संतोषी माता को बोला, देखो मैं ना तो पासपोर्ट लेने चंडीगढ़ जाना है, आपने मेरा ये सारा काम करना है, मेरे को कुछ आता नहीं है। पापा कहते हैं मुझे चंडीगढ़ नहीं जाना, मेरे पास टाइम नहीं है। अभी हे संतोषी माँ, तूने मेरा ये काम करना है। ஆஹ் சந்தோஷிமா கிட்ட இவங்க கேட்பாங்களா, பாருங்க சந்தோஷிமா, அப்பா வந்து எனக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டாருங்கிறாரு. நானும் எனக்கோ எதுவுமே தெரியாது, எனக்காக எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சந்தோஷிமா கிட்ட கேட்டாங்களாமா. आप यकीन मानेंगे, मेरे को संतोषी माता का शुक्रवार के दिन विजन होता है, मेरे सपने में आती है, मुझे घर बैठे कि बेटी कल को तेरा पासपोर्ट पोस्टमैन लेकर आएगा। நீங்க இத வந்து நம்புவீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது. அந்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து சந்தோஷி மாதாவினுடைய சாட்சாத்காரம் கிடைத்தது. குழந்தை, உன்னோட பாஸ்போர்ட்டை நாளைக்கு போஸ்ட்மேன் கொண்டுட்டு வருவாரு அப்படின்னு. सुबह उठी, मैंने मम्मी पापा को बोला, देखो रात को संतोषी माता आई थी, वो कहती है कि तेरा पासपोर्ट पोस्ट में आएगा। मेरे पापा कहते हैं आज तक किसी का पासपोर्ट पोस्ट में आता है? उन दिनों में नहीं आता था। उन दिनों में हमको लेने के लिए वहाँ पासपोर्ट पासपोर्ट ऑफिस में जाना पड़ता था। ஒ- காலையில எழுந்த உடனே தீதி ரொம்ப சந்தோஷமா அம்மா கிட்ட சொன்னாங்களா, சந்தோஷமா கனவுல வந்து சொன்னா உன்னோட பாஸ்போர்ட்டை போஸ்ட்மேன் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாஸ்போர்ட் போஸ்ட்மேன் வழியா வராது, நாம தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். सुबह के 10 बज गए, मेरा दिल धक धक करने लगा। अगर आज पासपोर्ट ना आया, मैं झूठी पड़ जाएंगी और मेरी संतोषी माँ भी झूठी पड़ जाएगी।
காலையில 10 மணி ஆச்சு. என் இதயமெல்லாம் தடக் தடக்குன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ள என்ன எண்ணம் வந்துச்சுன்னா, இப்ப பாஸ்போர்ட் வரலன்னா நான் பொய் சொன்னவளா ஆயிடுவேன். என்னுடைய சந்தோஷி மாதாவும் பொய்யானவளா ஆயிடுவா. उस दिन मेरे पापा भी काम पर नहीं गए कि ये कहती है इसकी संतोषी माता पासपोर्ट पाप पोस्ट के थ्रू आएगा, मैं घर में रहूं तो अच्छा है। அன்னைக்கு அப்பா கூட வேலைக்கு போல. இவ சொல்றா, சந்தோஷிமா வந்து போஸ்ட்மேன் வழியா பாஸ்போர்ட்டை கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப நான் எங்க வீட்லயே இருந்து என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன்னு வீட்லயே இருந்தாராமா. मैं उस टाइम को अवॉइड करने के लिए घर से अपने फ्रेंड के पास निटिंग का बहाना लेके चली गई कि मेरा मन में वो संकल्प आ रहे थे कि क्या होगा आज, आज मेरा बहुत बड़ा टेस्ट है। ம். நான் இந்த நேரத்தை அவாய்ட் பண்ணுவதற்காக நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போய் அம், இது निटिंगना इट्स लाइक सिलाई करने का कुछ है ना. हाँ, लाइक निटिंग। நிட்டிங். ஸோ இது கூடையெல்லாம் நெய்வாங்கல்ல அது மாதிரி அது அது செய்யறதுக்காக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம். எஸ் சிஸ்டர். मैं अपने फ्रेंड के साथ बातें कर रहे हैं परंतु मेरा माइंड घर में ही था कि कब मेरे को कोई आके बता दे कि पोस्टमैन आ गया है। ஃப்ரெண்டுக்கு வீட்டில் வந்து இருந்தேன், ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன். ஆனா என் மனசு ஃபுல்லா இங்க தான். யாரு வந்து இப்ப போஸ்ட்மேன் வந்துட்டான்னு செய்தியை கொண்டுட்டு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். तो जो ही 12 बजे मेरा भाई छोटा 10 साल का था उस समय भागता भागता आया, दीदी जल्दी घर आ जाओ पापा बुला रहे हैं, पोस्टमैन पासपोर्ट लेके आया तेरा। 12 மணி இருக்கும். என்னுடைய சிறிய சகோதரன், அவருக்கு 10 வயசு இருக்கும். அவன் ஓடி வந்தான். அக்கா, சீக்கிரம் வா, போஸ்ட்மேன் வந்திருக்காரு, உன் பாஸ்போர்ட்டை கொண்டுட்டு வந்திருக்காரு, அப்பா கூப்பிட்டுட்டு இருக்கிறாருன்னு வந்தான். जब मैं घर पहुंची, यंग थे, भागते हुए घर पहुंची तो मेरे पापा सभी को लोगों को इकट्ठा करके लड्डू बांट रहे थे। நான் ரொம்ப குட்டியா இருந்தேன்ல, அதனால ஓடி வீட்டுக்கு போனேன். அங்க வந்து அப்பா எல்லாருக்கும் லட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. मैं 18 जनवरी को 76 में, देखो मुझे तो कुछ ब्रह्मा कुमारी का भी नहीं पता था। 18 जनवरी को मेरी सीट बुक हुई, 76 में मैं लंदन पहुंची। 18 ஜனவரியில 76, 1976, isn't it, தீதி? हाँ जी। 1976 ஜனவரியில டிராவல் பண்ணுவதற்கான சீட்டு புக் ஆயிடுச்சு. அவங்க லண்டன் பிரயாணம் பண்ணாங்களாம். लंदन में पहुंची तो मैंने व्रत वही चालू रखे, मैं करती रही। और मेरे चाचा काका अंकल आंटी थे लंदन में, उनके पास आई थी। அங்க போய் நான் இந்த சந்தோஷி மாதாவோட விரதத்தை விடல. அங்க வந்து என்னுடைய அங்கிள் ஆன்ட்டி லண்டன்ல இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். उन दिनों में ठंडी लंदन में बहुत ज्यादा थी। मुझे कहते थे आप नहाओ नहीं, सुबह सुबह बात नहीं करना, अपने ठंडी लग जाएगी मर जाएंगी। और रात को नहा लेना, बात कर लेना आप। அங்க வந்து எப்படின்னா, லண்டன்ல ரொம்ப குளிரா இருக்குமா. காலையில குளிச்சீங்கன்னா ரொம்ப குளிராயிடும், நீங்க நைட்டு குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். परंतु मेरी आदत थी शुरू से ही अर्ली उठ के नहाना, 4 बजे उठना। मैं छिप छिप के जब वो सोए होते थे कि उनको पता ना चले कि मैंने नहा लिया, जल्दी से नहा के बात करके कथा करती थी तो काम पर जाती थी। ம். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சாதாரணமாவே 4 மணிக்கு காலையில எழுந்துக்கிற பழக்கம் இருந்தது. அதனால இவங்க யாரும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவா ஒளிஞ்சு போய் சீக்கிரம் குளிச்சுட்டு என்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். मेरे अंकल को और हमारे ना फैमिली में सभी को एक एक बेटा था। चाचा जी को भी, मेरे मेरे भाई भी एक ही था। चाचा जी ने मुझे कहा, बेटा एक संतोषी माता को कहो हमको एक बेटा और दे दे तो अच्छा होगा, क्योंकि घर में 2 बच्चे तो किसी के होने चाहिए ना। कि व्रत रख तू, तेरी संतोषी माता बहुत जल्दी सुनती है।
அப்போ என்னோட அங்கிள் சொன்னாங்க, அவங்க வீட்ல எல்லாருக்குமே ஒவ்வொரு குழந்தை தானாமா. அப்ப இந்த தீதி கிட்ட சொன்னாங்களா, இப்ப எனக்கு வந்து வீட்ல வந்து ஒரு குழந்தை தான் இருக்குது, ரெண்டு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்ல. உன் சந்தோஷி மாதா கிட்ட நீ விரதம் வச்சுக்கோ, எனக்கு இன்னொரு குழந்தை கொடுக்கும்படி சந்தோஷி माता கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னாங்களாம். सच में उन्होंने जनवरी में मैं आई, मार्च में मुझे उन्होंने बोला 76 में, और उनको 76 दिसंबर में बेटा दूसरा हुआ। ஜனவரில நான் வந்தேன், மார்ச்ல அவங்க சொன்னாங்க, இந்த டிசம்பர்ல எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கறத சொன்னாங்க. वो मुझे ही एक देवी के रूप में मानने लग गए कि यही हमारे घर में देवी है, इसका डायरेक्ट कनेक्शन परमात्मा से है। ம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நானே ஒரு தேவின்னு போற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு பரமாத்மா கூட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு, இவங்க நம்ம வீட்டு தேவி அப்படின்னு நினைச்சாங்க. परंतु मेरा मन अंदर में अशांत रहता था, गुस्सा आता था, व्रत रखती थी, खाने के लिए थोड़ा लेट हो जाती थी तो गुस्सा आता था। ஆனா என் மனசுக்குள்ள அசாந்தி இருந்தது, கோவம் வந்தது. சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட கோவம் வர ஆரம்பிச்சது. जब लंदन में गई मुझे बिल्कुल अच्छा नहीं लगता था, और मेरे को 2-3 साल में ही मेरी और भी मैं अशांत हो चुकी थी। எனக்கு லண்டன்ல ரொம்ப அவ்வளோ பிடிக்கல. அங்க போய் ஒரு 2 3 வருஷத்திலேயே ரொம்ப அமைதியின்மையா இருந்துச்சு, பீஸ்லெஸ்ஸா இருந்தது. मुझे सभी अभी, क्योंकि शादी का प्रश्न उठता था कि इसकी शादी करें, और मैं संतोषी माता के आगे कहती थी, भगवान के आगे, कि मुझे पार्टनर ऐसा चाहिए जो शराब ना पीता हो, मीट ना खाता हो, और स्मोक ना करता हो। अगर मिले तो मुझे ही प्यार करे और किसी से प्यार ना करे। அப்புறம் வீட்ல சொல்ல ஆரம்பிச்சாங்களாம், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. அப்ப இவங்க சந்தோஷி மாதா கிட்ட கேட்டாங்களாம், எனக்கு பார்ட்னர் எப்படி கிடைக்கணும்னா, அஹ், குடிக்க கூடாது, அப்புறம் மாமிசம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் புகைப்பிடிக்க கூடாது, என்ன மட்டும்தான் அவர் வந்து என் மேல மட்டும்தான் அன்பு செலுத்தணும், வேற யாரு மேலயும் அன்பு செலுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களாம். वो तो इम्पॉसिबल था लंदन जैसे देश में। जो कोई मुझे देखने आता था, कभी मैं रिजेक्ट करती थी, कभी वो, क्योंकि इंडियन फैमिली में तो अरेंज मैरिज ही होती है। कोई मुझे देखने आता था, कभी मैं ना करती थी, कभी वो ना करते थे, कोई बात नहीं बनती थी। ஸோ லண்டன்ல அப்படி ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில வரன்களை நான் வேணான்னு சொல்லேன், சில வரன்கள் அவங்க என்ன வேணான்னு சொன்னாங்க. அப்போ எந்த முடிவும் ஏற்படாம இருந்தது. तो ये 76 से लेके ऐसे 4 साल बीत गए। 18 जनवरी 1980 को मैं संतोषी माता फ्राइडे का 17 जनवरी को व्रत रखा था, और उस दिन मुझे अपने भाग्य पर बहुत गुस्सा आया। இப்படியே ஒரு 4 வருஷம் கழிஞ்சது. 17 ஜனவரி நான் சந்தோஷி மாதா மேல விரதம் வச்சிருந்தேன். அப்போ என்னுடைய பாக்கியத்தை நினைச்சு ரொம்ப கோவம் வந்தது. उस दिन मैंने शाम को थोड़े चने खाए, गुड़ खाया, अपने आप को थप्पड़ मारा, लिटरली ऑन अपने फेस पर इतने जोर से थप्पड़ मारा कि आई एम अनफॉर्चुनेट पर्सन इन दिस वर्ल्ड। அன்னைக்கு என்ன ஆச்சு, ஈவினிங் நான் வந்து என்னையே நான் ரொம்ப ஃபோர்ஸா அடிக்க ஆரம்பிச்சேன். என் கன்னத்துல நானே அரைஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், நான் ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு. मैंने भगवान को क्या कहा कि ना तो शादी हो रही है, ना मेरा यहाँ दिल लगता है, ना कोई मुझे मिलता है, मैं बहुत ही अनलक्की हूँ। ம். எனக்கு இங்க இருக்கவும் பிடிக்கல, ஒரு நல்ல வரனும் அமையல, நான் ரொம்ப பாக்கியம் இல்லாத ஒரு ஆத்மாவா இருக்கிறேன் அப்படின்னு. मैं रोती रोती रात को सो गई। அப்படியே அழுது அழுது நைட் அப்படியே தூங்கிட்டேன். सुबह के 3 बजे, वैसे आदत थी मुझे जल्दी उठने की, परंतु उस दिन 3 बजे, 3 बजे मुझे आकाश में बहुत ऊंची जगह पर
रेड लाइट दिखाई दी। நான் சாதாரணமாவே சீக்கிரம் எழுந்துருவேன். அடுத்த நாள் காலையில 3 மணிக்கு வானத்துல உயரமா ஒரு இடத்துல ரொம்ப பிரகாசமான ஜோதி எனக்கு தெரிஞ்சது. वो पूरी मुझे आकाशवाणी आवाज मुझे क्लियर मुझे बोला, बच्चे ये जो तू व्रत करती हैं ये सब छोड़ दे, श्री कृष्ण की पूजा करती हैं ये सब छोड़ दे। मैं मन ही मन पूछ रही हूँ, अगर मैं छोड़ दूं तो मैं क्या करूंगी। அங்க அஷரீரி மாதிரி ஆகாஷ்வாணி மாதிரி கேட்டது. இந்த விரதம் எடுக்கிறது, கிருஷ்ணர் மேல பூஜை பண்றது, இது எல்லாத்தையும் விட்டுடு. அப்புறம் என் மனசுக்குள்ளேயே நான் கேட்டேன், அப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு. जब मैं ये पूछती हूँ मैं क्या करूंगी, तो मुझे ऊपर से एक लंबा सा हाथ नीचे की तरफ किया, कि एक बुढ़ा वो वाइट कपड़ों वाला दिखाई दिया, कि मैं इसके द्वारा ज्ञान देता हूँ। எனக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சதுன்னா, மேல இருந்து ஒரு ஒரு நீளமா ஒரு கை வந்தது. அது ஒரு வயசான ஒரு ஆணினுடைய உருவமா இருந்தது. அப்புறம் எனக்கு இவர் மூலமா உனக்கு நான் ஞானம் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு கிளியரான வாய்ஸ் கேட்டுச்சு. इसका नाम ब्रह्मा है। இவருடைய பேரு பிரம்மான்னும் கேட்டுச்சு. मैं इसे मन में कह रही हूँ, मुझे कोई गुरु नहीं करने, मुझे नहीं करना है, कुछ नहीं करना। मैं जैसे इनकार कर दिया कि मुझे नहीं इसको मानना है। நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு எந்த குருவும் வேணாம், எந்த ஒரு மனுஷனும் வேணாம். நான் இப்படியே நான் மறுத்தேன். எனக்கு எந்த குருவும் வேணாம், மனுஷனும் வேணாம் அப்படின்னு. बीच में ये 3 बारी पोज हुआ। तीसरी बारी मुझे क्या बोला, कि बच्ची शादी नहीं करना, शादी में दुखों के पहाड़ गिरेंगे, शादी नहीं करना। எனக்கு என்ன கேட்டதுன்னா, குழந்தை, நீ கல்யாணம் பண்ணிக்காத. கல்யாணத்துல துக்கத்தினுடைய மழையே விழும். அதனால நீ கல்யாணம் பண்ணிக்காத. फिर मैं मन में कह रही हूँ कि अगर शादी नहीं करूंगी, मैं तो ऐसे ही बहुत उदास हूं, मैं अकेली फील कर रही हूँ, तो शादी नहीं करूंगी तो मैं कैसे जीऊंगी। அப்புறம் நான் கேட்டேன், கல்யாணமும் பண்ணிக்க கூடாது. ஏற்கனவே நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரே கவலையா இருக்குது. கல்யாணமும் பண்ணிக்கலன்னா நான் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்டேன். थोड़ी सेकंड पोज करके फिर वो रेड लाइट, फिर आवाज आती है, बहुत ऊंची आवाज, तेरी शादी नहीं होगी, तेरी शादी नहीं होगी, नहीं होगी। அப்புறம் ரொம்ப லவுடரா சவுண்டு கேட்டுச்சு. உனக்கு கல்யாணம் நடக்காது, உனக்கு கல்யாணம் நடக்காது, உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு. मैं तो बहुत ही डर गई, मेरे पसीने निकल गए। मैं भगवान के आगे कह रही हूँ, क्योंकि कल मैंने गुस्सा बहुत किया ना, अपने को थप्पड़ मारा। देखा, ये बुड्ढे ने, ब्रह्मा ने, मेरे को तो ब्रह्मा भी कहना नहीं आता था, ब्रह्मा ने मेरे को कर्ज कर दिया भी। எனக்கு ரொம்ப ஒரே பயம் வந்துருச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு. நேத்து உங்க மேல நான் நிறைய கோவப்பட்டேன். பாருங்க, நான் என்னையே அடிச்சுக்கிட்டேன். இந்த பிரம்மா பிரம்மா இப்ப என்ன கர்ஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னேன். उस दिन 18 जनवरी 1980 को सैटरडे का दिन था। वेट कर रही थे कि कब उठूं। ये तो 3 बजे हुआ, क्योंकि सब सोए होते थे। 8 बजे तक इंतजार किया। इंतजार करके चाची को, आंटी को सारा रो रो के सारा बताया, कि रात को ऐसे रेड लाइट आई, एक बुड्ढा आया, मुझे ऐसे बोला। बहुत रोई मैं। அன்னைக்கு 18 ஜனவரி 1980, அது சனிக்கிழமையா இருந்தது. அன்னைக்கு 8 மணி வரை, 8 மணிக்கு அப்புறம் நான் சாச்சி கிட்ட போனேன், சித்தி கிட்ட போனேன். என்னெல்லாம் நடந்தது, இப்படி 3 மணிக்கு ரொம்ப பிரகாசமான ஒளி வந்தது, அதுக்கப்புறம் ஒரு வயசான மனுஷன் வந்தான், என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி சொல்லி அழுதேன். और मैं, मेरे को चाची आंटी कहती है, कोई बात नहीं बेटा, मैं तेरे लिए अच्छा पार्टनर ढूंढ के दूंगी, तू फिक्र ना कर। तू सोचती है ना, इसलिए तेरे को लग रहा है, कोई कर्ज नहीं कर सकता है, मैं ढूंढ के दूंगी। ம்.
அப்புறம் அவங்க ஆன்ட்டி சொன்னாங்களா, ஒன்றும் கவலைப்படாத குழந்தை, நீ ரொம்ப யோசிச்சிருக்கல்ல, அப்படி யாரும் உன்னை வந்து சபிக்க முடியாது, உனக்கு நல்ல பார்ட்னர் நான் தேடி தரேன் அப்படின்னாராம். ये 18 जनवरी 1980 को हुआ। ये 3-4 महीने मुझे ये ड्रीम विजन भूल नहीं रहा था। और 3 अप्रैल को 3 अप्रैल को 1980 में मेरी मम की अचानक डेथ की न्यूज़ आती है। இந்த 3 மாசம் ஆச்சு. 3 ஏப்ரல் 1980. இந்த 3 மாசமும் எனக்கு என்ன இந்த காட்சி கிடைச்சதோ அதை என்னால மறக்கவே முடியல. திடீர்னு 3 ஏப்ரல் 1980 என்னுடைய தாயினுடைய மரணம் ஏற்பட்டது. मम की उम्र सिर्फ 47 थी। और मेरे लिए तो एक किस्म का ऐसे था कि जैसे मेरा संसार ही खत्म हो गया। அம்மாவுக்கு 47 வயசு தான் ஆச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்னுடைய எல்லா விஷயமும், என்னுடைய உலகமே மறிஞ்சு போனது மாதிரி, எல்லாம் செத்து போனது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. मैं रो रो के पागल होती थी, क्योंकि ना तो घर में फोन कर सकते थे। उन दिनों में फोन बहुत ही महंगा होता था। நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த காலத்துல வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிலாம் பேச முடியாது. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ஃபோன் பேசணும்னா. उस समय मेरे किसी भी भाई बहन की शादी नहीं हुई थी। दो छोटी बहनें थी, भाई था। मेरे से एक बड़ी बहन की शादी हुई हुई थी। அப்போ என்னை தவிர ஒரே ஒரு சகோதரிக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருந்தது. 2 சகோதரிகள், ஒரு ஒரு சகோதரன் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க யாருக்குமே இன்னும் கல்யாணம் நடக்கல. मेरे को ऐसे लगता था कि घर में कैसे होगा, पापा कैसे मैनेज करेंगे, बच्चों को काम पर जाएंगे, घर संभालेंगे, क्या होगा, कैसे होगा। எனக்கு இப்படி எண்ணம் உருவாக ஆரம்பிச்சது. அப்பா இப்ப இந்த இத்தனை விஷயத்தை எப்படி சமாளிப்பாரு? அவரு வேலைக்கு போவாரா, இல்ல வீட்ல குழந்தைகளை பாப்பாரா அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. नॉर्मली हम क्या करते हैं, भगवान को ब्लेम देते हैं। मैं तो पहले ही अपने को बदकिस्मत अनलक्की समझती थी। अभी और अनलक्की समझने लगी कि उसने माँ को भी ले लिया। நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா பகவான்னு தான் குற்றம் சுமத்துறோம். ஏற்கனவே நான் வந்து என்ன அன்லக்கின்னு நினைச்சிருந்தேன். இப்ப அம்மாவையும் அன்லக்கின்னு சொல்ல आरம்பிச்சேன். इन 1980 में जब मेरी इंडिया में जैसे 13 दिन होते हैं, 13 दिन मम्मी को हुए गए थे, 13th डेज, मेरे छोटे चाचा जी, मेरे फादर के ब्रदर, वो ड्यूटी पर जाते हैं। ही वॉज वर्किंग एट रेलवे। ड्यूटी पर जाते हैं और उसकी अचानक डेथ हो जाती है। 13வது நாள், அதாவது தன்னுடைய தாயினுடைய இறந்து 13வது நாள். அப்ப என்னாச்சு, என்னுடைய சித்தப்பா, தந்தையினுடைய இளைய சகோதரர், அவர் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய இறப்பு திடீர்னு நடந்தது. हमको हर मंथ में 1980 में अप्रैल से लेके हर महीने डेथ की लेटर आती थी। 1980 ஏப்ரல்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாசமும் ஒருத்தர் இறந்துட்டான்ற லெட்டர் வந்துட்டு இருந்துச்சு. मैं गीता पढ़ती थी, परंतु मन को शांति बिल्कुल नहीं थी। நான் கீதை படிச்சேன், ஆனா மனசுல கொஞ்சம் கூட அமைதியே இல்லாம இருந்தது. क्योंकि घर में इतनी डेथ हुई। लंदन में एक फैमिली हमारे पास अफसोस करने के लिए आए। ஏன்னா, अफसोस, எஸ் எஸ் சிஸ்டர், அப்சஸ் மீன்ஸ் லைக் अफसोस when கன்சோலிங். somebody passed away, they consoled it. கன்சோல் கன்சோல். ஸோ லண்டன்ல இப் இப்படி டெத்து மேல டெத்தா ஆனதுனால லண்டன்ல வந்து கன்சோல், அதாவது ஆறுதல் சொல்லுவதற்காக வர்றாங்க. और वो सेमी बीके थे। அவங்க பாதி பிகேயா இருந்தாங்க. उन्होंने मेरी हालत देखी कि मैं बहुत ही पतली हो गई। कोई स्माइलिंग नहीं चेहरे पर, कोई खुशी नहीं, कुछ नहीं। बहुत कोशिश करती थी अपने को ठीक करने की, परंतु कोई रास्ता नजर नहीं आ रहा था। நான் ரொம்ப இளைச்சு போயிட்டேன். முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு இல்ல.
கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம இருந்தேன். அவங்க என்ன என்னுடைய நிலைய சரி பண்ணுவதற்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. उस समय एक बहन जो दूर रहती थी, अप्रैल के महीने में वो मकान बेच के हमारे घर के नजदीक आके रहने लगी। देखो बाबा कैसे प्यार करता है, मेरे को अप्रैल में विजन होता है। वो बहन मकान बेच के, थोड़ा दूर था, वो यहाँ हम रहते थे 10 मिनट के वॉक में, उसने घर लिया। वो बीके थी। ம். आप जानते இந்த हो शशि बहन? ஹூ இஸ் தட் சிஸ்டர்? शशि, लंदन சசி शशि। பேன். ஓகே. ஸோ எனக்கு இந்த ஏப்ரல்ல இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் கிடைக்குது. இதே நேரத்துல என்ன ஆகுது? அந்த ஒரு பெஹன் பிகே பெஹன் தன்னுடைய வீடை வித்துட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வாக்ல அவங்க வந்து செட்டில் ஆறாங்க. அந்த பெஹன் பேரு சசி பெஹன். अगस्त का महीना था, अगस्त 1980, जब वो लोग हमारे घर में आए थे, दूसरी फैमिली थी। उन्होंने बोला अभी अभी एक बहन ने यहाँ मकान लिया है, आप उनके पास जाओ, आपको 7 दिन के कोर्स में सारा ज्ञान देंगे, आपको शांति मिलेगी। அப்புறம் இன்னொரு ஃபேமிலி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஆகஸ்ட் மாசம். அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு பெஹன் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஒரு 7 நாள் கோர்ஸ் கொடுப்பாங்க. அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுல கொஞ்சம் அமைதி கிடைக்கும் அப்படின்னாங்க. मुझे तो कुछ उनका अप्लाई नहीं किया, परंतु मेरे चाचा जी डॉक्टर थे, और चाची को, आंटी को उन्होंने प्रॉमिस किया कि हम जाएंगे। कुछ तो हमको पता चलना चाहिए कि इतनी मौत यंग यंग की हमारे घर में क्यों हो रही है। எனக்கு வந்து அதுல ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா சச்சா வந்து டாக்டரா இருந்தாரு. சித்தப்பா அவர் சித்தி கிட்ட சொன்னாரு, நான் கண்டிப்பா கூப்பிட்டுட்டு போறேன். ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலியில இத்தனை சின்ன வயசுல ஏன் இப்படி கண்டினியூவஸா தொடர்ச்சியா இந்த இறப்பு ஏற்பட்டு இருக்குது? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இங்க போனோம்னா கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. वो उसके पास हर रोज से जो बीके थी जिसने मकान लिया था, उसके पास 7 डेज से जाने लगे। அவரு அந்த பிகே சிஸ்டர் கிட்ட போயிட்டு 7 டேஸ் கோர்ஸ் அதை கேட்க ஆரம்பிச்சாரு. मैं तो नहीं गई, लेकिन जब वो वापस आते थे, वो हंसते हंसते, अंकल आंटी हंसते हंसते आते थे। मुझे अंदर में उनके ऊपर भी बहुत गुस्सा आता था कि हंसने की कौन सी बात है, कौन सी खुशी की बात है। बहुत अंदर ही अंदर में मैं ना गुस्सा आ रहा था मुझे। அவங்க போயிட்டு போயிட்டு வந்தாங்க. ஆனா நான் போகல. அவங்க போயிட்டு திரும்பி வரும் பொழுது ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க, சிரிச்சு பேசிக்கிட்டு வந்தாங்க. இத பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி சந்தோஷமா பேசி சிரிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது? மனசுக்குள்ள நிறைய கோவம் வந்துச்சு அவங்க மேல. जब उन्होंने 7 डेज का कोर्स पूरा किया, फिर शनिवार था, उन दिनों में हमारे पास वॉशिंग मशीन ऐसा कुछ नहीं होता था। मुझे आके चाचा जी कहते हैं बेटा, तेरे को भगवान का पता चलेगा, तो जाके देख, 7 डेज का कोर्स कर। அந்த நேரத்துல வந்து எங்ககிட்ட வாஷிங் மிஷின்லாம் கிடையாது. அந்த ஒரு சனிக்கிழமை இருந்தது. அப்பா அந்த சித்தப்பா சொல்றாரு, குழந்தை, நீ வந்து பகவானை பற்றிய முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இதற்காக நீ போய் அங்க போ, 7 டேஸ் கோர்ஸ் பண்ணு அப்படின்னாரு. मैंने बोला मैं नहीं, मुझे नहीं करना, मैं भगवान को जानती हूँ। संतोषी माता, श्री कृष्ण, ये सबसे ऊंचे भगवान है, इनसे ऊंचा भगवान कौन हो सकता है। அப்ப நான் சொன்னேன், இல்ல இல்ல, நான் எனக்கு பகவான்னா எல்லாம் தெரியும். ஹம், சந்தோஷி மாதா தெரியும், கிருஷ்ணர் தெரியும். இவங்களுக்கு மேல யாரு பகவான் இருக்க போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். मैंने चाचा जी को बोला नहीं, मुझे नहीं जाना, मेरे काम बहुत हैं, आज एक दिन छुट्टी का दिन है, मुझे बहुत कुछ करना है, डोंट हैव ம். टाइम। ம். நான் சித்தப்பா கிட்ட சொன்னேன், இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து லீவு. இன்னைக்கு நிறைய வேலை செய்யணும், நான் போக माட்டேன் அப்படின்னேன். वो जो कभी काम नहीं करते थे, उन्होंने मेरे हाथ से जो कपड़े धुलाई किए थे वो पकड़ लिए कि मैं कपड़े सुखाता हूँ, आप जाओ आज।
அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இதுவரை இந்த மாதிரி துணி துவைக்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க என்கிட்ட நீ துவைச்ச துணியெல்லாம் நாங்க வந்து உலர்த்திடுறோம், நீ போய் அந்த கோர்ஸ் கேட்டுட்டு வா அப்படின்னாங்க. आई वॉज शॉक्ड के चाचा जी ने तो कभी कप नहीं उठा के रखा, तो आज मेरे हाथ पे कपड़े ले लिए। मेरे को वही बहुत बड़ी चेंज लगी उसमें। எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு கப்பை கூட தூக்கி இப்படி வைக்காதவரு எப்படி என்கிட்ட இருந்து துணியை எடுத்து நான் உலர்த்துறேங்கிறாரு. இப்ப எவ்வளவு பெரிய சேஞ்ச் அவர்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு ஒரே ஆச்சரியம் எனக்கு. मैंने कपड़े छोड़ दिए, मैं और उसके बड़े बेटे के साथ 10 मिनट के लिए वॉकिंग का रास्ता था। हम उसके बहन के घर पहुंचे। சரின்னு சொல்லிட்டு நானும் துணியெல்லாம் அங்க கொடுத்துட்டு அவரோட பையன் கூட நானும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் வாக் தானே, 2 பேரும் அங்க போனோம். அங்க அங்க சென்டரை போய் அடைஞ்சிட்டோம், அவங்க வீட்டை போய் அடைஞ்சிட்டோம். उस दीदी ने जो मुझे प्यार से दरवाजा खोला, ऐसे बोला, आओ बिटिया। मेरा तो जैसे ऐसे हो गया कि जैसे माँ के रूप में मुझे कोई मिला है। போன உடனே தீதி கதவை திறந்தாங்க. அவ்வளவு ரொம்ப அன்போட வா குழந்தை அப்படின்னு கேட்டாங்க, சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு அம்மா ரூபத்துல இவங்க நிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. मेरे को ऐसे लगा, इतना प्यार, इतनी शांति उसके चेहरे पर। ज्यों ही मुझे वो कमरे के अंदर लेके गई, बस वो ही रेड लाइट, वो ही बुड्ढे की पिक्चर। हम्म। எனக்கு ஒரே ஆச்சரியம், எவ்வளவு அமைதி, எவ்வளவு அன்பு. அப்படியே அவங்க என்ன பிடிச்சு அந்த ரூம்க்கு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அங்க போன உடனே அதே சிகப்பு விளக்கு, அதே வயதானவரினுடைய உருவம். वो मुझे बैठने को कहे, मैं बोलूं, दीदी मुझे कोई गुरु नहीं करने। ये आपके गुरु की फोटो, अब मुझे नहीं करना कोई गुरु। அப்புறம் நான் சொன்னேன், சிஸ்டர் அக்கா, எனக்கு எந்த குருவும் வேண்டாம். நீங்க எந்த எந்த குரு கிட்டயும் என்னை கூப்பிட்டுட்டு போக கூடாது, எந்த குரு முன்னாடியே உட்கார வைக்க கூடாது அப்படின்னு. मेरे को वो कहती, करुणा ये गुरु नहीं है, मैं तेरे को 7 दिन के कोर्स में सब कुछ बता दूंगी। ये कौन है? கருணா, நான் வந்து இவர் குரு இல்ல, இவர் யாரு அப்படிங்கறத 7 நாள் கோர்ஸ்ல எல்லாமே உனக்கு நான் விளங்க வைக்கிறேன் அப்படின்னாங்களாம். मेरे मन में आया कि मेरे को 7 दिन का इंतजार करना पड़ेगा कि ये मुझे बताए कि ये कौन है। मैं ही बता देती हूँ ये कौन है। எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன 7 நாள் நான் வெயிட் பண்ணணுமா இவர் யாருன்னு இவங்க கிட்ட கேக்குறதுக்கு? இவங்க என்ன சொல்றது, நான் சொல்றேன் இவங்க याரு அப்படின்னு. मैंने कहा, इनका नाम ब्रह्मा है। कहती, हाँ ब्रह्मा है। और तेरे को किसने बताया? चाचा जी ने बताया। मैंने बोला, नहीं, मैं उन्होंने नहीं बताया, ये बुड्ढा मेरे सपनों में आया था। அப்புறம் நான் சொல்றேன் இவரோட பேரு பிரம்மா தானே அப்படின்னு. உடனே தீதி கேட்டாங்க, இது யார் உனக்கு சொன்னது, உன்னோட சித்தப்பா சொன்னாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இல்ல சித்தப்பாலாம் செய்ய சொல்லல, இவர் இந்த வயசானவரு என்னோட கனவுல வந்துட்டு தான் இருக்கிறாரு, நான் கனவுல பார்த்திருக்கேன் அப்படின்னு. जो मैंने बोला तो कहती, क्या बोला था, क्या हुआ था? वो और जानना चाहे। मेरे को तो गुस्सा आ रहा था कि ये बुड्ढा वही है। அவங்க கேட்டாங்க, யாரு, எப்ப வந்தாங்க, என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிய வேண்டியதா இருந்தது. ஆனா எனக்கு ஒரே கோவமா வந்துச்சு, இதே கிழவன் தான் அவங்களா அப்படின்னு. मैंने खड़ी खड़ी में ही मैंने खड़े खड़े होके उसको ये बता दिया, ऐसे लाइट आई थी। जो पूरा था, रोती भी जा रही हूँ कि इस बुड्ढे ने मुझे कर्स किया, तेरी शादी नहीं होगी, नहीं होगी। ऐसे खड़ी खड़ी सब कुछ बता दिया। बैठने के लिए मैं तैयार ही नहीं थी। நாங்க உட்கார்றதுக்கே ரெடியா இல்ல, நின்னுகிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்படி லைட் வந்துச்சு, இந்த வயசானவர் வந்தாரு, உனக்கு கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடக்காது என்னென்ன சபிச்சிட்டு போயிட்டாரு. और जो ही मैं उसको बता रही हूँ, और वो दीदी इतनी खुश हो रही है, इतनी, मुझे उस पर भी गुस्सा आ रहा है। ये औरत कैसी है कि मैं दुख भरी कहानी सुना रही हूँ और ये खुश होती जा रही है। நான் இது சொல்ல சொல்ல தீதிக்கு ஒரே குஷி.
அந்த குஷியை பார்த்துட்டு எனக்கு ஒரே கோவம். நான் எவ்வளோ துக்கமா என்னோட துக்க கதையை சொல்லிட்டு இருந்தா அதை கேட்டு இந்த தீதி வந்து இவ்வளோ சந்தோஷமா சிரிக்கிறாங்களே, சந்தோஷப்படுறாங்களேன்னு எனக்கு ஒரே கோவம். और मैंने मेरे को कहती, करुणा तू बहुत लकी है, तेरे को भगवान ने खुद ढूंढा है। அப்புறம் தீதி சொன்னாங்க, நீ கருணா, நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, உன்னை பகவானே தேடி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. मैंने कहा दीदी आप मुझे ऐसे खुश करने के लिए कह रहे हो, आई एम वेरी अनलकी। நான் சொன்னேன், திதி என்ன நீ வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாதவ. उसने मुझे बोला बेटा आप 7 डेज का कोर्स करो, तेरे सब बातें तेरा आंसर मिल जाएगी। அப்புறம் அவங்க சொன்னாங்க, குழந்தை, இந்த 7 டேஸ் கோர்ஸ் பண்ணு, அப்புறம் உனக்கே எல்லாமே புரியும். करना शुरू कर लिया 7 डेज का कोर्स। मैं काम से ही सीधा 4:30 शाम को उसके पास पहुंचती थी। जो ही मैं लेसन लेती जाती थी, रोज के मेरी आंखें जैसे ऐसे थी, आई ओपनिंग थी। நானும் 7 டேஸ் கோர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். வேலையிலிருந்து நேரா 7 டேஸ் கோர்ஸுக்கே வந்துட்டேன். 4:30 மணிக்கு வந்துருவேன். ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்னுடைய கண் திறந்து விட்டது அப்படின்ன மாதிரி தோணுச்சு. और जो ही 7 डेज के कोर्स के बाद दीदी ने मुझे मेडिटेशन में बिठाया, उसने तो सोचा कि शायद 1-2 मिनट बैठेंगी। आंखें तो मेरी बंद ही थी, क्योंकि शुरू में तो आंखें बंद ही करके परमात्मा को याद करते, लेकिन मेरी आंखों में आंसू बहते जाते थे। 7 டேஸ் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு மெடிடேஷனுக்காக உட்கார வச்சாங்க. அவங்க நினைச்சாங்க ஒரு 1-2 நிமிஷம் உட்காருவாங்க அப்படின்னு. நான் உட்காந்தேன். கண்ணை மூடிட்டு தான் உட்காந்தேன். ஏன்னா அந்த காலங்கள்ல கடவுளை நினைப்பதற்கு கண்களை மூடிட்டு தான் உட்காருவோம். கண்களை மூடிட்டு நான் உட்காந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பிச்சது. उस दिन मुझे बाबा ने फिर, अभी तो मेरे को समझ लगी कि माँ के रूप में मुझे बाबा अपनी गोद में बिठा के जैसे ऊपर लेके गए। मुझे जैसे माँ हो रही है, किस कर रही है, मुझे ऐसे 15 मिनट में मेडिटेशन में बैठी रही। எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பாபா ஒரு தாயாக ஆகி என்னை இரு கைகள்ல ஏந்தி என்னை ஒரு குழந்தையை கொஞ்சுவது போல முத்தம் கொடுத்து அப்படியே தூக்கிட்டு போறது போல எனக்கு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு 15 நிமிடம் இந்த அனுபவம் இருந்தது. वो दीदी मेरे मुंह की तरफ देखती जाए, मेरे चेहरे की तरफ, अभी भी आंखें खोलती है, अभी भी आंखें खोलती है, परंतु मैं रोती जा रही थी। தீதி என்ன பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. இப்ப கண்ணு திறந்துருவா, இப்ப அண்ணன் கண்ணு திறந்துருவா, ஆனா வந்து நான் அழுதுகிட்டே உக்காந்துருந்தேன். मैंने उसको बोला दीदी अभी 7 डेज का कोर्स ना दोबारा शुरू कर दो, मुझे खत्म नहीं करना है ये। நான் அப்புறம் தீதி கிட்ட சொன்னேன், இந்த 7 டேஸ் கோர்ஸை திரும்பவும் ஆரம்பிங்க, இந்த கோர்ஸை முடிக்க கூடாது நீங்க அப்படின்னு. उस समय उसने बोला कि अभी मैं तेरे को मुरली सुनाएंगी। मेरे मन में है, मुरली तो बजाई जाती है, मुरली सुनाई नहीं जाती है, क्योंकि उन दिनों में इतना क्लियर नहीं, कुछ बातें इतनी क्लियर नहीं होती थी। அப்புறம் தீதி சொன்னாங்க, குழந்தை இனி நம்ம முரளி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. உடனே தீதி கருணா தீதி நினைச்சாங்களாம், முரளின்னா நம்ம வாசிச்சு தானே கேட்போம், இதை எப்படி நம்ம படிச்சு கேட்கறது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த காலங்கள்ல சில விஷயங்கள் சரியா புரியல. நான் அப்படின்னு நினைச்சேன். तो मैं और मेरे चाचा जी ने सुबह की 5:30 बजे की मुरली उसके घर में शुरू की, क्योंकि वो जब अप्रैल में उसने मकान लिया था, कोई भी नहीं आ रहा था। वो बाबा को ये बार बार कहती, बाबा मैंने वहां से मकान बेच के इस एरिया में आई हूँ, कोई भी नहीं आता। और हम पहली फैमिली थे जो हम पूरा सरेंडर हो गए। நான் அப்ப இருந்து 5:30 மணிக்கு நானும் என்னுடைய சித்தப்பாவும் முரளி கேட்க போயிடுவோம். அப்ப தீதி நினைச்சாங்களாம், அந்த பிகே தீதி, பாபா அங்க வந்து
எல்லா வீட்டையெல்லாம் வித்துட்டு இங்க வந்திருக்கிறோம், யாருமே வரல அப்படின்னு நினைச்ச நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் வந்து மொத ஃபேமிலியா வந்தோம், நாங்க சரண்டரும் ஆயிட்டோம். तो हम रोज के मुरली सुनते थे। अभी ये सारा कुछ 1980 में हुआ। 81 18 जनवरी को मुझे दूसरा विजन हुआ। எவ்ரிடே தினந்தோறும் முரளி கேட்போம். அப்ப 18 ஜனவரி 1981க்கு இன்னொரு விஷன், இன்னொரு காட்சி கிடைச்சது. क्योंकि उस समय मेरे फादर ने दोनों बहनों की अरेंज मैरिज के 2 दिन के अंदर दोनों की बहनों की शादी के लिए पक्का कर दिया कि दोनों की एक एक दिन में शादी करके अपने घर जाएं। और भाई छोटा था। அப்போ அந்த காலத்துல அந்த நேரத்துல அப்பா என்ன பண்ணாருன்னா என்னுடைய இரண்டு சகோதரிகளுக்கும் அடுத்தடுத்த நாள்ல கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பக்கா பண்ணிட்டாரு. जब तक मेरे फादर की लेटर आती है कि बहनों की शादी पक्की कर दी है, मुझे बाबा ने पहले ही 18 जनवरी 1981 में बोला, बच्चे तेरी बहनों की शादी 14-15 फरवरी को हो जाएगी। उसके 10 दिन के बाद तेरा फादर भी चला जाएगा। அது அந்த 1981 18 ஜனவரியில உங்களுக்கு ஒரு காட்சி கிடைச்சது இல்லையா? அதுல சொன்னாங்களாம் உங்க ரெண்டு சகோதரிகளுக்கும் திருமணம் ஆயிடும். அது ஆன பிறகு 14 15 பிப்ரவரி அந்த ரெண்டு சகோதரிகளுக்கு ஆன பிறகு உன்னுடைய தந்தையும் சரீரம் விட்டுடுவாரு அப்படின்னு. मैंने वो जो दीदी ने मुझे कोर्स कराया था, मैंने उसको सुबह को बताया कैसे ब्रह्मा बाबा सपने में आया था, मुझे बोला है शादी उनकी ठीक हो जाएगी, फिर फादर शरीर छोड़ेंगे। बच्चे तूने रोना नहीं है। இந்த விஷயத்த நான் தீதி கிட்ட சொன்னேன். இப்படி சகோதரிகளுக்கு திருமணம் ஆன உடனே தந்தை சரீரத்தை விடுவாரு அப்படின்னு உடனே திதி சொன்னாங்க, குழந்தை இதுக்காக நீ அழக்கூடாது அப்படின்னு. उन्होंने मुझे बोला कि अपने चाचा चाची को मत बताना, क्योंकि ऑलरेडी घर में बहुत डेथ हो चुकी है। क्योंकि वो मेरे फादर ही थे जो अकेले घर में बड़े थे और सभी को बहुत प्यार भी करते थे। இப்ப நீங்க உன்னுடைய சித்தப்பா சித்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத, ஏன்னா உங்க வீட்லயே வந்து பெரியவர் அப்படின்ற அந்தஸ்துல உங்க அப்பா தான் இருக்கிறாரு, அவர் போறதை நினைச்சா அவங்களும் சங்கடப்படுவாங்க, சொல்லாத அப்படின்னாங்க. एग्जैक्टली ऐसे ही हुआ। पापा की लेटर आ गई, दोनों बेटियां शादी करके घर चली गई हैं। அதே மாதிரியே லெட்டர் வந்துச்சு. ரெண்டு பொண்களும் கல்யாணம் முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. एग्जैक्टली 10 दिन के बाद मेरे छोटे भाई की टेलीग्राम आती है कि फादर हैज एक्सपायर्ड। 10 நாளுக்கு அப்புறம் என்னுடைய சிறிய சகோதரனிடமிருந்து டெலிகிராம் வந்துச்சு, அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு. वो टेलीग्राम चाचा जी के हाथ में लगी। मेरे को किसी ने नहीं बताया। मुझे तो पहले ही पता था, परंतु ये तो 18 जनवरी 3 महीने हो चुके थे। और ये मार्च के पहले हफ्ते में उसकी डेथ होती है। और इन्होंने टेलीग्राम छिपा ली कि हम दादी जानकी के पास जाएंगे, वो ही इस लड़की को न्यूज दे। Sister, come again. They have hidden that this death has happened. When the death has happened? Death happened in the first week of March, 3rd of March. Oh, okay, okay. But the news came when? News came after, my sister got married 15th of February and 27, 20, हाँ उसी समय टेलीग्राम तो उसी समय 3rd मार्च को ही लेटर आ गई थी, टेलीग्राम तो आती थी। Okay, then सिस्टर जानकी से आप क्या पूछा था, क्या बोलने के लिए गए थे? नहीं, क्योंकि हम्म। वो टेलीग्राम जब आई 5 मार्च को, 4 मार्च को, चाचा हम्म। ने मुझे नहीं बताई कि ओ। फादर एक्सपायर्ड। दे टुक हम्म। दादी जान के। ஓகே. இந்த விஷயம்லாம் வந்து தீதிக்கு ஏற்கனவே தெரியுங்கிறது சாச்சா அவங்களுடைய சித்தப்பாக்கு தெரியாது. அப்ப டெலிகிராம் எப்போ வந்ததோ அதை உடனே வந்து என்கிட்ட காமிக்கல. என்ன வந்து தாதி ஜானகி கிட்ட கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க.
because they didn't have the courage to tell me the news. யா, ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்வதற்காக. उस दिनों में लंदन में बहुत छोटी क्लास होते थे, और शनिवार का दिन था जब इन्होंने टेलीग्राम दादी को दी। दादी थी, जयंती दीदी थी, सुदेश, तीनों थी वहां। அப்போ வந்து சனிக்கிழமை ஒரு சின்ன கிளாஸ் அங்க லண்டன்ல நடக்கும். தாதி இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, 3 பேருமே இருந்தாங்க. அப்போ இந்த டெலிகிராம் விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. उस दिन मुझे भूल गया कि ये मुझे यहाँ क्यों लेके आए हैं। मैंने ம், सोचा ऐसे ही लेके आए हैं, मेरे को भूल गया, 3 महीने तो हो चुके थे। ம். எனக்கு அந்த நாள் பற்றிய நினைவே இல்லை. இப்ப வந்து பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச் வந்துருச்சு. இந்த நேரம் அப்பா இறந்திருப்பாரு, எந்த ஞாபகமே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் என்னை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. दादी ने युक्त युक्त पूछते रहे कौन स्ट्रांग है तीनों, क्योंकि ம், हमको अभी 1 साल तो हुआ नहीं था। हम तो भी 5-6 महीने से ज्ञान में थे। और दादी ने सडनली न्यूज बताई मुझे। चाचा जी तो रोने लगे, और लेकिन मुझे बाबा एकदम ऐसे 2 हाथ आते, बाबा मुझे बिल्कुल इस दुनिया से ऊपर ले गए। தீதி வந்து தாதி ஜானகி யுக்தி யுக்தா சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க 3 பேர்ல யாரு ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நானுமே ஞானத்துக்கு வந்து 5-6 மாசம்தான் ஆயிருந்தது. அதனால இந்த கேள்வி கேட்டாங்க. டெலிகிராமா படிச்சாங்க. கேட்ட உடனே சாச்சாஜி, அதாவது சித்தப்பா, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்படி அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா, பாபா என்ன 2 கைகள்ல ஏந்தி அப்படியே மேல தூக்கிட்டு போற மாதிரி அனுபவம் ஆச்சு. मुझे बाबा एकदम ऐसे कहते, बच्ची रोना नहीं, मैंने तेरे को पहले ही बता दिया था कि फादर 10 दिन के बाद शरीर छोड़ेंगे। देखो, फादर ने शरीर छोड़ा, मैं तेरा पिता हूँ। ம். அப்போ பாபா என்கிட்ட சொன்னாரு, குழந்தை இப்ப பாரு, இனி நீ அழக்கூடாது. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தா அப்பா வந்து உன்னுடைய லௌகிக அப்பா 10 நாள்ல சரீரம் விட்டுடுவாருன்னு. இப்ப அந்த அப்பா சரீரம் விட்டுட்டாரு. இப்ப நான் தான் உனக்கு தந்தை அப்படின்னாரு. बहुत बार ऐसे होता था, रोने को दिल होता था कि ऊंचे ऊंचे रोऊं, परंतु मुझे उसी समय बाबा के ऐसे चुप करा देते थे, बात मत पूछो। ம். சில சமயம் எனக்கு அப்படியே நல்லா கத்தி கத்தி அழணும்னு தோணும். ஆனா அந்த நேரத்துல பாபா அப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுப்பாரு. இத பத்தி கேட்காதீங்க. एक दिन काम पर बस में जा रही थी, मेरा दिल करे कि मैं बहुत रोऊं, कि जब मैं घर जाऊंगी ना मम्मी मिलेगी ना पापा मिलेंगे, कैसे होगा। बहुत जैसे दिल करता था कि ऊंचे ऊंचे रोऊं, परंतु ஒரு बाबा நாள் ने एकदम मुझे बस में ही ऊपर जैसे बाबा ले गए, नहीं बच्चे तूने नहीं रोना है। ஒரு நாள் அப்படித்தான் நானு பஸ்ல வீட்டுக்கு வரும் பொழுதே ரொம்ப ஃபீல் ஆச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நான் நல்லா கத்தி கத்தி அழணும் போல தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, நான் வீட்டுக்கு போவேன், அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணங்கள் வந்தது. ஆனா அப்படி ஏற்படும் பொழுதே எனக்கு பாபா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கொடுத்தாருன்னா, குழந்தை நீ அழக்கூடாது அப்படின்னு என்னை வந்து அரவணைச்சுக்கிட்டாரு. बस ऐसे फिर पक्के पीके बन गई हूँ। और 83 में फिर 2 जॉब करती थी। उस समय दिल में था कि कुछ सेवा करूं। और फिर 83 में यहाँ भी सेंटर है, वहाँ मकान लिया ये। ஸோ அப்படியே நான் வந்து பக்கா ஆயிட்டேன், பிகே ஆயிட்டேன். 83ல வந்து இப்ப எங்க சென்டர் இருக்கோ அங்க வீடு வாங்கிட்டேன். अभी 84 से मैंने 40 साल हो गए सेंटर को बनाए हुए। ம். और இப்போ சென்டர் उरुवाகி 40 வருடங்கள் ஆயிடுச்சு. अभी टाइम हो गया ना आप लोगों का, है ना। ओके दीदी. एक इसके भी आपको शुरुआत की, क्योंकि उस समय 83 में मैं 82 में मधुबन में गई थी, और जब वापस आई तो कमरा ढूंढ रही थी कि मुझे कहीं ऐसा कमरा लेना है कि यहाँ मैं भगवान का सेवा कर सकूं। 83 में, 82 में. 82 में मधुबन गई, जब तभी. वापस गई तो मुझे मन में था कि कोई हम्म. कमरा ढूंढूं, यहाँ बाबा हम्म. की सेवा कर सकूं।
ம். ஸோ எப்போ 82ல மதுபன் போனாங்களோ அப்போ வந்து ஒரு அறை நமக்கு கிடைக்கணும், இங்க இருந்து பாபாவுக்கான சேவை செய்யணும்னு நான் தேடிட்டு இருந்தேன். वो गलती में जब वो मकान कमरा देखने के लिए गई, मैं रॉन्ग मकान में चली गई। जाना था नंबर 4 में, गलती से 7 नंबर में चली गई। 4வது நம்பர் போக வேண்டியதா இருந்தது. அதை தவறா நான் 7வது நம்பர் போயிட்டேன். जब वो 7 नंबर में नॉक किया तो वहां एक पंजाबी फैमिली रहते थे। संडे का दिन था और वो मुझे इतना रूड बोला कि अगर आपको एड्रेस नहीं मालूम था, यहाँ आके हमको डिस्टर्ब क्यों किया तूने। बहुत उसने शाउट सा किया, मैं डर गई एकदम। ஸோ தவறா 7வது நம்பர் தட்டுன உடனே ஒரு பஞ்சாபி ஃபேமிலி இவ்வளவு ரூடா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அட்ரஸ் சரியா தெரியாம இப்படி எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களேன்னு ரொம்ப ரூடா சொல்லிட்டாங்க. तो எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. मैंने कॉल बॉक्स से आके उस माता को फोन किया कि ये 7 नंबर तो रॉन्ग नंबर था। फिर कहते हो सॉरी, 4 नंबर में जाना था आपने। तो ம். मैं बाबा से बात कर रही हूँ। बाबा, आपने 7 नंबर में मुझे, मैं देखूंगी तो कहता है ना कि यहाँ मेरे बच्चों के कदम पड़ते हैं, वहां पद्म होंगे। अभी देखूंगी क्या पद्म निकलते हैं। ம்ஹும். அப்புறம் நான் திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அது 7வது நம்பர் இல்ல 4வது நம்பர்னு சொன்னாங்க. அப்புறம் பாபா கிட்ட நான் கேட்டேன், பாபா நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, எந்த குழந்தைகள் ளுடைய கால் படுதோ அங்க பல மடங்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னு. இப்ப பாக்குறேன் நான் என்ன நடக்குது அப்படின்னு. वो 4 नंबर में तो मैं जब गई तो मुझे घर में बहुत स्मेल आती थी। मैंने मना कर दिया कि मुझे नहीं जाना है। ம். 4th நம்பருக்கு போய் அந்த வீடு தேடுறதுக்காக போயிருக்காங்க. 4வது நம்பர் போகும் பொழுது அங்க ரொம்ப ஸ்மெல் வந்துச்சு. அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். 3 महीने के बाद यही 7 नंबर सेल पर लग गया। 3 மாதத்துக்கு பிறகு அதே 7வது நம்பர் வீடு तो वो 7 नंबर हमने விற்பனைக்கு ले வந்தது. लिया। वही 7 नंबर So, हमने खरीदा। கடைசியா 7வது நம்பர் வீட்டை நானே எடுத்துட்டேன். சிஸ்டர், விலைக்கு வந்துருச்சு. தீதி வாங்கிட்டாங்க விலைக்கு. எஸ். விலைக்கு வாங்கிட்டாங்க. எஸ். तो वो 7 नंबर है अभी बाबा का घर। तो मुझे लगता है कि यहाँ बाबा के बच्चों के कदम पड़ते हैं, वहां पद्म अभी वहां ही सेवा हो रही है। ம். அப்போ அப்போ பாபா சொன்னது அது சரியாயிடுச்சு. எங்க குழந்தைகளுடைய கால் படுதோ அங்க பல மடங்கு சேவைங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு. ஏன்னா 7வது நம்பர் வீட்டில தான் கால் வச்சாங்க. அந்த 7வது நம்பர் வீடே விற்பனைக்கு வந்து அதை வாங்கி பாபா பாபாவோட வீடாயிடுச்சு. चलो, बाकी सेवा में तो बहुत टेस्ट आते हैं, वो पास किए। अभी बाबा के हमारे पास भी तमिल स्टूडेंट भी हैं। 3 मुरली चलती है। तमिल मुरली चलती है, इंग्लिश मुरली चलती है, हिंदी मुरली चलती है। நிறைய சேவையில டெஸ்ட் எல்லாம் வந்தது. இப்பொழுது நம்ம சென்டர்ல 3 மொழிகள்ல முரளி நடக்குது. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. अपने ही जॉब करके, 2 जॉब करके ये सेंटर बनाया था। நானே வேலை செஞ்சு இந்த சென்டரை உருவாக்கினேன். दादी हमेशा यही कहती थी, जो अपने तन मन धन से सेवा करते हैं वो सेंटर बहुत फलीभूत होता है। ம்ஹும். தாதி சொல்லுவாங்க, யாரு தன்னுடைய உடல் மனம் பொருளால் சேவை செய்றாங்களோ அந்த சென்டர் ரொம்ப பலனுள்ளதாக ஆகுது. ओके, ओम शांति। 1 मिनट बाबा को याद करेंगे। ஓகே, ஓம் சாந்தி. ஒரு நிமிடம் பாபாவை நினைவு செய்யலாம். பாட்டு. ரவிபாய் ரவிபாய் இருக்கீங்களா? ரவிபாய். ओम शांति। ஓம் சாந்தி. ஒரு ஒரு பாட்டு போடுங்க பிரதர். ओके, ओम शांति। कोई प्रश्न है? नहीं, गीत बजा. ओके, एक गीत बजा दो। हाँ, ஓம் சாந்தி பிரதர், ஒரு பாட்டு பாடிடுறவா? பாபா பாட்டு. अच्छा, सर पाड़ेगा। एक माता जी बोल रही है, वो खुद ही गाएगी, गीत गा. गाओ गाओ, हाँ, भले गाओ। हाँ. ஒரு சுமார் சின்ன பாட்டு தான் பாடிடு. பாடலாமா? हाँ, start करो. பாடுங்க பாடுங்க மாதாஜி.
வருவாய் 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 பாபா, திருவே ஜோதியாய் வருவாய் பாபா, வருவாய் 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 பாபா, திருவே ஜோதியாய் வருவாய் பாபா, இருளை கிட வருவாய் பாபா, உந்தன் அருளை பொழிந்திடு சிவ பாபா, வருவாய் 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 பாபா, கருணை கடல் நீய, ஞான கடல் நீய, தூய்மை கடல் நீய, இன்ப கடல் நீய, வருவாய் 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 பாபா, திருவே ஜோதியாய் வருவாய் பாபா, அறியாமல் தெரியாமல் செய்த பிழை பொறுத்து, அறியாமல் தெரியாமல் செய்த பிழை பொறுத்து, அன்போடு எங்களை அழைத்து செல்வாயே, அன்போடு எங்களை அழைத்து செல்வாயே, வருவாய் 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 பாபா, சத்தியுகம் தோன்றி திரேதாயுகம் தோன்றி துவாபரயுகம் தோன்றி கலியுகம் வந்ததே, சத்தியுகம் தோன்றி திரேதாயுகம் தோன்றி துவாபரயுகம் தோன்றி கலியுகம் வந்ததே, இருளான நேரத்தில் ஒளியை தந்தாயே, இருளான நேரத்தில் ஒளியை நீ தந்தாயே, பரந்தாமவாசியே, பரந்தாமவாசியே, அபுவின் ஜோதியே, பரந்தாமவாசியே, அபுவின் ஜோதி பாபா, 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 வருவாய் 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 பாபா, திருவே ஜோதியாய் வருவாய் பாபா, திருவே ஜோதியாய் வருவாய் பாபா, திருவே ஜோதியாய் வருவாய் பாபா. ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி மாதாஜி. ஓகே, சாய்லக்ஷ்மி சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச். தீதி, யாரெல்லாம் லைவ் வீடியோ வர முடியுமோ ஒரு ஒரு செகண்ட் வரீங்களா? தீதி பார்க்குற மாதிரி யாரெல்லாம் வர முடியுமோ வாங்க. हाँ जी, स्पॉटलाइट कर स्पॉटलाइट करता हूँ. ओम शांति दीदी. ओम शांति. ओम शांति. Thank you for translating. This is the sister Sai Lakshmi. ओम शांति दीदी. ஓம் Thank சாந்தி. you, இருங்க thank வரேன், you. ஒரு நிமிஷம். நான் எல்லாம் ஸ்பாட்லைட்ல பண்றேன். या शांति दीदी. லக்ஷ்மி பிரியா சிஸ்டர் தானே பிரதர்? லக்ஷ்மி பிரியா சிஸ்டரை சாயலக்ஷ்மி சிஸ்டர்னு சொல்றாரு பிரதர். மறந்துட்டாங்க. சாரி சாரி. பேர மாத்தி பிரதர். லக்ஷ்மி கன்ஃபியூஸ் ஆயிட்டார். சரீரம் மாறி போச்சு. All of you are from Sri Lanka? No ji, India. We are from Tamil Nadu. Tamil Nadu. India, Tamil Nadu. Tamil Yes. Nadu, From some Sri from Lanka. Norway, some from London. We used to have one sister from Tamil Nadu, Chennai, Punita. Mm. She used to help me a lot. Oh. Then from Sri Lanka, Peraini and Omapati, they were from our center as well. But they gone back to Sri Lanka now. Okay. வேற யாரும் இருக்கீங்களா ஆன்லைன்ல?
ओके जी, इतना ही। ओके जी, ओम शांति। ओके। ओम शांति एवरीवन। Om Om Shanti. Shanti. थैंक यू Shanti. एवरीवन। ओम Shanti. शांति ओम शांति ओम शांति ओम शांति। ओम शांति थैंक यू सिस्टर, थैंक यू ब्रदर। ओके, கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ. பை பை. எல்லாருக்கும் இனி நாளாக வேண்டும். 5 3 4 3 2 1. ஓம் சாந்தி.